எடப்பாடி அரசாங்கம் 2026 ஜூனில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள். அவர் வந்துதான் இதை தீர்வு காண முடியும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது தமிழக அரசாங்கமும், தமிழக அரசியலும், தமிழக அரசியல் கட்சிகளும். இந்த மூன்றும் சிபிஐ மூலமாக சில கைதுகள் நடக்கும், ஆனால் அதிகார வர்க்கத்தில் போகாது. கண்டிப்பாக இதனுடைய சிபிஐ முன்னேற்றம் அன்லெஸ் மதுரை ஹைகோர்ட் மானிட்டர்ட் சிபிஐ என்கொயரி இருந்தால் இதான் நடக்கும், இல்லாமல் கிடையாது சார். 8ஆம் தேதி இந்த விசாரணை மதுரை கோர்ட்டில் வரப்போகுது. அப்போ சிபிஐனுடைய ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பிகாஸ் இண்டிபெண்டா விட்டீங்கன்னா மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி தளர்ந்து விடும். கள்ளக்குறிச்சி சிபிஐ என்கொயரி என்ன ஆச்சு ஸ்ரீதர்? இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ராகுல் காந்தி சோனியா காந்தி சொல்றாங்களே தவிர தினம் பயமுறுத்துறாங்களே தவிர ஒத்தனையும் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே சார். இதில் நரேந்திர மோடி அரசாங்கத்தையும் நான் குறை சொல்ல வேண்டும் என்று இல்லை. சட்டம் ஒரு பலவீனமாக இருக்கிறது. இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் லூப்ஹோல்ஸ். சார், இந்த அம்மாவே நிகிதாவே 10 வருஷம் முன்னாடி ஜாப் ராக்கெட் நடத்திருக்காங்க சார். அதுக்கப்புறம் கூட நிறைய ரொம்ப நாள் நடத்தி இருந்திருக்கலாம். சேம் இதே கார்ட்டல் யூஸ் பண்ணி சார். காவல்துறை அந்த நிகிதா ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்தது இது ஒரு கார்ட்டல்னு சொல்றதை விட there are something more to it சார்.